மலேசியா போன்ற பல இனங்களும் பல மதங்களும் இணைந்து வாழும் நாட்டில் மத வெறுப்பு, தூண்டுதல், வெறுப்புணர்வு அல்லது சமூக மற்றும் மத உணர்வுகளை காயப்படுத்தும் எந்த ஒரு வன்முறை செயல்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரோன் அகோ டகாங் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நிகழ்ந்த 3 சம்பவங்களை தேசிய ஒற்றுமை அமைச்சு மிகவும் கவலைக்கிடமாக கவனித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த சம்பவங்கள் நாட்டின் சமூக ஒற்றுமையையும் அமைதியையும் பாதிக்கப்படக்கூடியவை என்று அவர் எச்சரித்தார். நாட்டின் அமைதியை குலைக்க முயற்சிக்கும் தீவிரவாத மனப்பான்மை உடையவர்களுக்கு எதிராக எந்தவித சமரசமும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அனைவரையும் அடையாளம் காண்பதற்கு போலீஸ் முழுமையான விசாரணை நடத்தி தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டத்தோ ஆரோன் அகோ டகாங் காவல்துறையை வலியுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.